இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கை பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, தேங்காயும் பெரிய வெங்காயமும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஜாரில் தேங்காய், வெங்காயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு இதையும் நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரியோட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா குழையிற ஸ்டேஜுக்கு வதக்கணுன்னே குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு ஓரளவு சுண்டினதும் மீன் இதில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லையும் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.